ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி சேர் போட்டெலாம் உட்காரதில்ல, கீழே காலை மடக்கி தான் உட்காந்துருப்போம். அதுவும் ஆம்பளைகளுக்கு இருக்க பொதுவாக பொம்பளைங்களும் உட்கார மாட்டாங்க. இப்போ தான் அது ஆணாதிக்க சிந்தனைன்னு சொல்லிட்டு சமாளமாக உட்கார வச்சிடும். உண்மையில் இந்த லாஸ் ஆஃப் கால்சியம், அதாவது என்ன சொல்லுவோம், சுண்ணாம்பு சத்து இழப்பு, அது வந்து பெண்களுக்கு அதிகம். ஏன்னா ஒன்று மென்சஸ், அதாவது மாதவிடாய், இன்னொன்று குழந்தை பிறப்பு. இது சுத்தமாக அம்மாவை உறிஞ்சிட்டு வெளில வந்துடும். இப்போது வேப்ப மரத்துக்கு வேண்டிய சத்துலாம் வேப்ப இலையில் இருக்கும் இல்லையா, அதுக்கு வேண்டிய சத்தை தான் அது எடுக்கும். கரும்புக்கு வேண்டிய சத்துலாம் கரும்பில் இருக்கும். இது மாதிரி ஒவ்வொரு அம்மாவும், ஆட்டுக்குட்டியில் அம்மா இருக்குது, மாட்டில் அம்மா இருக்குது, நாய்க்குட்டியில் அம்மா இருக்குது. அந்தந்த உயிருக்கு வேண்டிய சத்து அந்தந்த அம்மாவுக்கிட்ட இருக்கும். இப்போ ஒரு மனித குழந்தை பிறந்துடுது, அதுக்கு மூளைக்கு வேண்டிய சத்து வேணும். மனுஷ குழந்தைக்கு மூளைக்கு என்ன சத்து வேணும் யாருக்கு தெரியும்? அது குழந்தைக்கு வேணும். இப்போ நம்மளால வெயிலில் நிற்க முடியும், குழந்தையால் நிற்க முடியாது. அப்போ சின்ன குழந்தைக்கு எது செரிக்கும்?